ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் வந்து நமக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அப்படி அவங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு லாங் ஹாரம் ஷார்ட் ஹாரம் வாங்குவாங்க அப்படின்னா, ஸ்மால் ஐட்டம்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இயரிங்ஸு, ரிங்ஸு, கொலுசு, மெட்டி, ஸ்டட்டு, இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து சேமிச்சு வாங்குவாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு. ஒரு மிடில் கிளாஸ் மக்களோட கோல் சேவிங் டிப்ஸா இது இருக்கும். கண்டிப்பா அவங்க எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்றத நமக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு. இல்ல இதுல ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நமக்கு செட் ஆகும்னு நினைச்சீங்களா, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 100, 200 பத்தாது, 1000 லட்சக்கணக்கில் தான் நமக்கு காசு தேவைப்படுது. சரிங்களா? வீட்டில் சேமிக்கும் போது ஒரு சில அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவு வரும் இல்லையா. நம்ம பசங்களோட படிப்புக்காகவோ, இல்லை நமக்கு ஏதாச்சும் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்காக, இல்லை நம்ம மளிகை பொருட்கள் வாங்க, இல்லை மற்ற தேவை ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக அவங்க எப்படி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுவாங்க, எப்படி வாங்குவாங்க, எல்லாமே வந்து கோல்டு தான் அவங்க மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு தான் தங்கம் பிடிக்காது? நம்ம எல்லாருக்குமே தங்கம் பிடிக்கும். அதுவும் நம்ம இல்லத்தரசிகளாக இருக்கும், நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தங்கமாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கோல்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தங்கத்தில், இன்னொன்று நிலத்தில். ஏன்னா அந்த ரெண்டுத்துலயும் நமக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம கோல்ட்லயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்ப லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு வீடு கட்ட யூஸ் ஆகும், நம்ம பசங்களோட ஃபியூச்சருக்கு நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம லேண்டு வாங்குவோம். இல்ல நம்ம வாழ்றோம், ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு சொந்தமான ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக நம்ம ஒரு நிலத்தை சூஸ் பண்றோம். இதுவே தங்கமா இருந்தா ஒரு 4 பேர் முன்னாடி நம்ம ஒரு நகை கூட போட்டுட்டு போகாம இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தங்கம் வாங்குறோம். இன்னொன்னு நம்ம பொண்ணோ பையனோ இருக்காங்க, அவங்க ஃபியூச்சர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இல்ல அவங்க ஃபினான்ஷியல் பிசினஸ்க்காக, இல்ல நம்மளோட பிசினஸ்க்காக, இல்ல நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தங்கத்திலயும் நிலத்திலயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க நிறைய கோல்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு 3 விஷயத்த நமக்காக அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, இன்னொன்னு நம்ம பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்னு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேமிச்ச பணத்தை கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வீட்டு சேமிப்பு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் அவங்க வந்து ஒரு பாக்ஸ் சேவிங்ஸா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சேமிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வளையல் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வளையல் வாங்கும் போது அவங்க கிட்ட சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 11 மாசத்துக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கீம் போடும்போது நம்ம ஏன் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்குறது, ஒரு பெரிய ஐட்டமா வாங்கிட்டு நம்ம சேமிக்கிற அமௌண்ட்ல சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கம்மல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அவங்களுக்கு வந்ததால எப்பவுமே ஸ்கீம் போடும்போது அவங்க பெரிய ஐட்டம்ஸாக தான் சூஸ் பண்ணிப்பாங்களாம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து அவங்க எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 10,000 ரூபாய் அவங்க ஸ்கீம் போடும்போது லாங் ஹாரம், நெக்லஸ் இந்த மாதிரி தான் வாங்கி சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து கிராம் கணக்கில் தானே ஆட் ஆகும். அதனால அவங்களுக்கு கோல்டு ரேட் வந்து அப் ஆனாலும் பரவாயில்ல, டவுன் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ரொம்ப அதுக்காக மெனக்கிட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. கிராம ஆட் ஆகும் போது, டவுனா இருக்கும் போது மட்டும் நான் மோஸ்டா வந்து பே பண்ணிடுவேன் கோல்டு சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நம்ம நோட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ கோல்டு ரேட் கம்மி ஆகுதோ நம்ம வந்து அப்போ சீட்டு கட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டும் நம்மளும் கொண்டு வந்துடணும். இதுக்காக அவங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 பவுண்ட் நகை வந்து எடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து எடுக்கல. இது வந்து ஒய்ஃப் மட்டும் எடுத்தது. அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து, அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த சேலரிலேருந்து, அமௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் தனியாக சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் தனியாக சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு அவங்க ஹஸ்பண்ட் சேவிக்கிறாங்க இல்லையா தனியாக, அந்த அமௌண்ட்டையும் எடுத்து ஒய்ஃப் கிட்டே கொடுத்துருக்காங்க. நீயே சேமிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்ட்டு. அவங்க 2 பேருமா கோல்டில் வந்து அவங்க 2 பேரும் அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீடும் கட்டி முடிச்சு அதில் வர ரெண்ட் அமௌண்ட்டை வந்து அதுலேயும் எடுத்து கோல்டு ஸ்கீமாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதையும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவங்க டாப் 10 மணி சேவிங் டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க கோல்டு காயின்ஸ் வந்து நிறைய சேமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோல்டு பிஸ்கெட்ஸ் வந்து அந்த ஆச்சாரியெல்லாம் செய்வாங்க இல்லையா நகை, அவங்க கிட்ட கோல்டு பிஸ்கெட்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டிப்ஸ் வந்து அவங்க கோல்டு சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாங் ஹாரம், லாங் நெக்லஸ் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து நான் வந்து ஸ்கீம்ஸ் போட்டு வாங்குவேன். மற்ற சின்ன சின்ன ஐட்டம்ஸை வந்து இந்த குலுக்கல் சீட்டு, தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே நடத்தும் போது அவங்க பேர் மேலே விளையும்போது அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் வாங்குற அமௌண்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஒரு 200 ரூபான்றது கமிஷன் எடுத்துப்பாங்களாம் இவங்க. ஏன்னா இவங்க தான் அந்த குலுக்கல் சீட்டு போடுறாங்களாம். வேற ஃப்ரெண்டு தீபாவளி சீட்டு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பொங்கல் சீட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே பண்ணும்போது இந்த அமௌண்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் போது சின்ன சின்ன கோல்டு ஐட்டம்ஸை வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஹாரம், நெக்லஸ் இதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல வந்து ரேட் ஹையாக இருக்கும்போது பேங்க்ல எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்களாம். ரேட்டு கம்மி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட புது தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவளோட பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கும்போது 1 கிராம் கோல்டு காயினும் சேமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7வதா பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்குமே வந்து தங்கம் வாங்கி கொடுக்கறது அவங்க கிடையாதான். மோஸ்ட்டாக அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பணமாக மட்டும்தான் மொய் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம வாங்குற தங்கத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தங்கம் வாங்கி தரது கிடையாது. அவங்க அமௌண்ட்டா கொடுத்துட்றாங்க. அப்ப நான் 3 பவுன் வச்ச தங்கத்தோட விலை வந்து ஏறிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் மொய் வச்சுட்டு போயிடுறதால இவங்களும் யாருக்காகவும் தங்கம் வந்து வாங்கி கொடுக்கறது இல்லை. நான் மொய் மட்டும்தான் செய்யறேன், மற்றபடி தங்கம் வந்து என்னோட வீட்டுக்காக மட்டும்தான் நான் வாங்குறேன், யாருக்கும் மொய் செய்யறதுக்காக வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா 8வதா ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சேமிக்கிற பணத்தில் வீட்டில் சேமிப்பாங்க இல்லையா, ஒரு 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் அந்த பணத்துல இருந்து தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க சிட்டு போட்டு வந்து லாங் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5வதா அவங்க மந்த்லி வந்து ஒரு 3,000 வந்து வீட்லயே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஏன்னா அவங்க சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக மந்த்லி 3,000 பாக்ஸ் சேவிங்ஸா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10வதா பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட் வந்து ஆயிட்டே போறதால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா அவங்க விற்கும் போது கூட அவங்களுக்கு ரொம்ப அதிக லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோல்டு ரேட் அதிகமாயிட்டே இருக்கிறதால நான் வந்து அதிகமா கோல்டு வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 10 டிப்ஸ்ல நமக்கு என்ன வந்து நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மிச்சதெல்லாம் வந்து அவங்க பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் தான் இதெல்லாமே. இந்த 10 டிப்ஸில் இந்த லாங் ஹாரம் வந்து அவங்க ஸ்கீம் போட்டு வாங்குறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்த வந்து சேவிங்ஸ் பண்ணி வாங்கிடுவோம். பெரிய பெரிய நகைகள் வந்து நம்மளால வாங்க முடியாது. ஒரு 20 கிராம் அந்த மாதிரி நகைகளை நம்ம வாங்க முடியாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, ஒரு ஃபுல்லான அமௌண்ட் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்கீம் போட்டு வாங்கலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம வீட்டில் சேமிக்கிற 1000-2000 ரூபாய் வச்சு சின்ன அமௌண்ட்டாக கூட வாங்கிக்கலாம். இல்லை அந்த 1000-2000 ரூபாய் நான் என்னால் மாதம் மாதம் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ஒரு 500 ரூபாவா இருந்தாலும் சரி அது கோல்டு ஸ்கிட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்டட்டு கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்க அதிக விருப்பம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் இல்லாம மோதிரத்துக்காக ஒரு தனியா ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு கூட நம்ம யூஸ்ஃபுல்லா வாங்கி வச்சுக்கலாம். இந்த 10 டிப்ஸ்மே உங்களுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட விஷயமும் நமக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். நம்மளாலையும் இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்றது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, அம்மா ஒரு தங்கத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம மேரேஜுக்கு ஒரு தங்கத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம சொந்த காசுல நம்ம சேவிங்ஸ்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னா அதோட சந்தோஷமே வேற. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு சின்ன நகை எடுத்த போது என்னோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸே பேங்கிள்ஸா மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் அது, என்னோட சேவிங்ஸ் அது அப்படின்ற ஒரு வேற லெவல் சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வாங்கினது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா நம்மளும் முன்னேறி போயிடுவோம் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தாலும் சரி நம்ம அது மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால நிறைய தங்கத்தை சேமிக்க வைக்க முடியும். நம்மளோட பசங்களோட ஃபியூச்சருக்காகவும் அது ரொம்ப பெனிஃபிட்டாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.